ஆறு பெருநாள்னு சொன்னதுன்னு தான் சொன்னேன். அதுக்கு ஏகப்பட்ட டிஎம்ஸ் இன்ன வரைக்கும் வந்துட்டே இருக்குது. ஸோ நான் இத கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. 6 நோம்புங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த சுன்னத்தான வழிமுறை இல்லையா? யார் ரமதானுடைய 30 நோன்பையும் பிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஷவ்வால் மாசத்துடைய 6 நோன்பை வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு 1 வருஷத்துக்கான நோன்பு வைத்த நன்மை கிடைக்குங்கிறத ஹதீஸ் மூலமா படிச்சிருப்போம். ரமலான் மாசத்துடைய கலாவான விடுபட்ட நோன்புகள வச்ச பிறகு தான் இந்த நோன்பு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் இந்த நன்மைய நம்ம அடைய முடியும். இஸ்லாத்த பொறுத்தவரைக்கும் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் 2 செலிப்ரேஷன் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுதான் உண்மையான விஷயமும் கூட. அப்புறம் எதுக்கு 6 நோம்பு பெருநாள்னு சொன்னீங்கன்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி பார்க்க போனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஏழைகளின் சிறிய பெருநாள்னு சொல்லுவோம். அந்த டைம்ல நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த ஆடை உடுத்துவோம். சுன்னத்தான விஷயங்கள ஃபாலோ பண்ணுவோம். சிறந்த உணவு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேவா தான் நமக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேயுமே இருக்கும். அதே மாதிரி இந்த 6 நோம்புமே ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டா தான் இருக்கும் இல்லையா? நம்ம அல்லாஹ்க்காக நோன்பு வச்சு அந்த நன்மை நமக்கு அடைய போறோங்கிற சந்தோஷம். வீட்ல உள்ளவங்க நோன்பு வைக்கிறாங்கன்னா, அந்த 6 நோம்பு முடிஞ்ச பிறகு அன்னைக்கு ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு குடுக்குறது தான் நான் செலிப்ரேஷன்னு மீன் பண்ணேன். யூசுவல் டேல நம்ம இந்த மாதிரி 6 நோம்பு வச்சு முடிச்சுட்டோங்கிற சந்தோஷத்தின் வெளிப்பாடா நம்ம செய்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. நம்ம டீப்பா யோசிக்கிற அளவுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. இஸ்லாத்துல 6 நோம்பு பெருநாளுங்கிறது கிடையாது. இத நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நெனச்சேன். ஏன்னா நெறைய சிஸ்டர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நீங்க சொல்ற விஷயங்கள் புதுசா கேட்கிறவங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு சிஸ்டர் அப்படின்னு. அந்த விஷயத்துல நீங்க சொல்றது கரெக்ட் தான். யாரும் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். 6 நோம்பு பெருநாள்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல எந்த செலிப்ரேஷனும் இருக்காது. அது சந்தோஷத்தின் வெளிப்பாடா சொல்ற விஷயம் தான். இன்னைக்கும் 6 நோம்பு முடிஞ்ச மறுநாள் தான். யூசுவல் டேவ கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்குற மாதிரி வெளிய இருந்தே கலரி சாப்பாடு வீட்டுக்கு வந்திருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு சமையல் வேலை இல்ல. வந்த சாப்பாட ஆளுக்கு கொஞ்சமா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் மினி விலாக்ல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.